ஹலோ கைஸ், நான் உங்கள் கோவை மைந்தன். இன்னைக்கு நாங்க எங்க போய்கிட்டு இருக்கோம்னா நம்ம வீக்லி சந்தைங்க, வார சந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சந்தைக்கு போயிருக்கீங்களா? ஐயோ மன்னிச்சிருதாயே, நாங்க வேணும்ட்டே பண்ணல, காய்கறி பிடிச்சு போச்சு, அதனால தான் நாங்க போனோம். நீ அது எப்ப பார்த்தாலும் இந்த வேலை தான், என்னை விட்டுட்டு போறையே வேலையா போச்சு உங்களுக்கு. நீ வேற புலம்பாத ஜிலா. இன்னைக்கு இந்த வார சந்தையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காய்கறிகளை பார்க்க போறீங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா கூறு போட்டு விற்கிறவங்க தான். பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் 20 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி தான். நம்ம தேவையான காய்கறிகளை எடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுத்தா போதும், சரக்குன்னு வாங்கி உள்ள வச்சிருவாங்க. அங்க எல்லா காய்கறியுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும், சூப்பராக தான் இருந்துச்சு. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோவுக்கு வெங்காயத்தை வாங்கி அடுக்கிட்டா, ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் ஜாலியாக டக்கு டக்கு டக்குன்னு வெட்டுறக்கே நல்லா இருக்கும்னு சொல்லி வாங்கி வச்சுட்டா. தக்காளியும் பார்த்தீங்கன்னா சுமார் தான், ஆனால் மொச்சக்கொட்டை அல்டிமேட்டுங்க. 10 ரூபாய்க்கு ஒரு பிளேட்டு வாங்கி வச்சிருக்கிறா. ஒரு கடையில் வாழைப்பூ வித்துக்கிட்டு இருந்தாங்க. வாழைப்பூ வடைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி என் பொண்டாட்டிக்கிட்ட செய்ய சொல்லுவோம்னு சொல்லிட்டு 2 பூவை வாங்கினேன். ஒரு பூ விலை 10 ரூபா தான். அல்டிமேட் வாங்கியாச்சு. அடுத்தது வாங்க பொண்டாட்டி அப்படியே செஞ்சிருவான். அந்த குண்டு புள்ள இருக்காளே, போய் பேசாதீங்க. அந்த குண்டு புள்ள நல்லாவே செய்யாது. அஜிலா வேற இடையில வந்துட்டு என் முன்னாடி டேமேஜ் பண்ணிக்கிட்டே கிடக்குறான். எப்பா சாமி வாங்க, அடுத்து கருவாடு கடைக்கு போயிடலாம். கருவாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த உக்கடத்தில் விற்கிற மாதிரி தான் அந்த பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சிருக்குது. எல்லாம் தரமாக இருந்துச்சு. கருவாடு நான் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக நாங்கள் எல்லா காய்கறியும் வாங்கியாச்சு. வாங்கி போட்டு ஒரு கூடையில் போட்டு நிறச்சி வச்சாங்க. அது அப்படியே என் பேக்கில் போட்டு வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பி அடுத்து நாங்கள் போன ஸ்பாட்டு தான் 90s கிட்ஸோட நொறுக்கல் டிபார்ட்மெண்ட்டுங்க. நமக்கு அங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் 90s கிட்ஸ் பொருட்கள் நிறையா இருக்கும். அதில் எஸ்பெஷலி எனக்கு பால்கோவானா ரொம்ப உசுருங்க. அதை பிரிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு கடுப்பாயிட்டோம். உனக்கு பங்கெல்லாம் இப்போ கிடையாது, நானே சாப்பிட்டு வந்துட்டேன். அதை முடிச்சு போட்டு தாங்க நாங்கள் கிளம்பணும். சரி அதெல்லாம் சரி அழுகாத. உனக்கு நான் பப்ஸ் வாங்கி தரேன். 3 பப்ஸ் 10 ரூபா வேணுமா? அடுத்த வாரம் உன்னை உட்கார வைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் காய்ஸ்.